ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடாகட்டும். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், மரச்சக்கினா நம்ம சுட எண்ணெய், அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க. ஒரு 4 பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதே அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுட்டோம். அதுக்கப்புறம் கறி லீவ் போட்டுக்கலாம். ஒரு கைப்பத்த அளவுக்கு கறி லீவ். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து தட்டி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வந்து வதக்கி கொடுக்கும். பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெயிலே சுருள வதக்கி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது தான் அந்த டிஷ்ஷுக்கு மெயின் ஒரு விஷயம். அதனால் நல்லா ஒரு பொறுமையாக எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்தா கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது என்னது ப்ரான் கழுவி வச்சுருக்கிற இறால், இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். குடல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஒரு 4-5 ட்ரிப் கழுவி பாருங்கள். இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கணும். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரான் ரோஸ்ட்டு தான் செய்கிறோம், ட்ரை ரோஸ்ட். ப்ரானை வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்லிக்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணியை ஆக்சுவலி விடலை. ப்ரான்லேருந்து இறால்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி வரலும் வெயிட் பண்ணணும். எப்பவுமே தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு இந்த பொடி ஐட்டம்லாம் இருக்குல்லைங்க அதெல்லாம் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், க்ளோஸில் காட்டுறேன் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு பாருங்க. அந்த எண்ணெயும் தண்ணியும் பாருங்கள் மிங்கிலாகி எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுருண்டு வச்சு பாருங்கள் ப்ரான்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுட்டு நல்லா பிரட்டி கொடுங்க.
எப்போயுமே மசாலா போடும்போது ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்போடைய கனல் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சு செய்யும் போது அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இந்த இறாலில் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலாவை வந்து உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் குக் ஆச்சுனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிடும். இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து ப்ரான் ட்ரை ரோஸ்ட். பார்த்தீங்கன்னா இறாலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, அட்டகாசமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இறால்லாம் நல்லா சுருண்டு இன்னும் வந்து தண்ணி நம்ம ஊற்றலாம். அந்த இறால் விட்ட தண்ணியிலேயே தான் வந்துட்டுருக்கு மசாலோட. எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்னால நம்ம போட்டு செக் பண்ணிக்கணும். இறால் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். அது இந்த அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் பட்டு விட்டு லைட்டாக தண்ணியும் நம்ம தெளிச்சுக்கிட்டோம். ஏன்னா இது வந்து கிங் சைஸ் இறால், அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற இறால் பொறுத்து. இந்த ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ணுறோம். இருந்தாலும் வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாச்சு. இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுன்னா இறால் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். அதில் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 2 or 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறால் ட்ரை ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இது இறால் ட்ரை ரோஸ்ட், தமிழில் பார்த்தீங்கன்னா இறால் சுக்கா. இறால் பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் வச்சு எப்பவுமே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சு செஞ்சீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. எப்பவுமே ஸ்லோ குக்லேயே இறால்லாம் நல்லா இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்லா குக் ஆகி ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா பாருங்கள் அப்சர்வ் ஆகிடுச்சு. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு 1 or 3 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். திருப்பி மூடி போட்டு எடுத்து பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இது பெப்பர் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சதுனால அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு கிளறி இறக்கினோம்னா அருமையான ட்ரை ரோஸ்ட் ப்ரான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ப்ரான் ட்ரை ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரெடி டு சர்வ். நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சர்விங் பிளேட்டில் நம்ம ஃபைனலாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை ரோஸ்ட் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரை ஆகி மசாலாம் நல்லா கோட் ஆகி அட்டகாசமாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சர்விங் பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குல்லைங்க. நல்லா கலர்ஃபுல்லாக அட்டகாசமான ஒரு ப்ரான் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன ஒரு மெத்தட் விடாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரான் ட்ரை ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் டிஃபன் ஐட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு மிளகு ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த ட்ரை ரோஸ்ட்டு தட்டுவிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் சொன்ன மெத்தட்லேயே ஒரு மெத்தட் விடாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி புது புது வீடியோ ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸு ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கீழே தெரிவிங்க. மீண்டும் ஒரு அனதர் வீடியோஸ் அதிலிருந்து உங்களோட விடைபெற அதி சரவணன். இன்றைய நாள் எனக்கும் நல்லா இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ.